என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? நெஞ்சு நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சு நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றிய நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? வீசும் புயலில் படகும் தப்புமோ? வீசும் புயலில் படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார். இயேசு என்னை தேற்றுவார் சொல்லி எரேமியா 17:10 சொல்வதை போல ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். என்ன அருமையான வார்த்தை இந்த காலை பொழுதினிலே! ஏனென்று சொன்னால் எரேமியா 17:9 சொல்லுகிறது, இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? அதனால் ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு என் மகனே மகளே, தினமும் என் இதயத்தை மட்டும் தேடு. தினமும் என் இதயத்தை மட்டுமே நீ தேடு, வேற ஒன்றும் செய்யாத. என் செய்திகளை பெற்றுக்கொள். எந்த கடினமான சூழலில் வேலை செய்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். என்னுடைய வியாகுலம் நிறைந்த என்னுடைய மாசற்ற இதயத்தை பார். இந்த இதயத்தை முன்னாடி உன் ஜபத்தை சொல்லும்படி கேட்கிறேன். இயேசுவே, அனைவரும் இனிமை நிறைந்த இயேசப்பா, உமது உதவியை எதிர்நோக்கி எங்களை பாதுகாத்துள்ளோம் ஆண்டவரே. என் ஜபத்தை சொல்லு. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார். இயேசு என்னை தேற்றுவார். பெரும்பாடுள்ள பெண் இயேசுவின் ஆடையில் விளிம்பை நான் தொட்டால் போதும், சுகமடைவேன் என்று சொன்னான். மனசில் தான் நினைச்சா, தொட்டுட்டா, தொட்ட உடனே சுகம்.
ஆமென் ஆமென் அல்லேலூயா தொட்ட உடனே சுகம். ஆமென் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் உன் நம்பிக்கை வீண் போகாது. தொட்ட உடனே சுகம். அவருடைய வார்த்தை உட தொடணும். தொட்ட உடனே உனக்கு சுகத்தை தருகிறார். உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும். ஆமென் உம்முடைய இதயம் இயேசுவுக்கு தெரியும். நம்முடைய இதயங்களை ஆய்ந்து அறிகிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆமான் பாருங்களே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரு. தினமும் அவருடைய இதயத்தை மட்டும் தேடு. உன் இதயத்திற்கு பலன் தருவார், சக்தியை தருவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், உனக்கு முன்பு செல்வார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். உன் வேலைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீ சும்மா இரு, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இரு, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ற உன்னுடைய சிந்தனையோடு ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. நாளை ஒப்பு கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாம் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிறேன். எங்களுடைய இதய சிந்தனைகளை ஆய்பவர், எங்களுடைய உள்ளுணர்வுகளை சோதித்து அறிகிற தேவன். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீ நடத்துவீரப்பா. இந்த வசனத்தை இந்த காலை பொழுதில் தந்திரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிரே மக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகளை தந்து எங்களை வழி நடத்தினரே மக்கு ஸ்தோத்திரம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.